ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம என்ன புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா, திங்க் லைக் ஏ மாங்க். இந்த புக்கை யார் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜெய் ஷெட்டி. இவரு ஒரு இந்தியன் ஆரிஜின். லண்டன்ல தான் பொறந்து வளர்ந்தாரு. இவரும் நார்மல் பசங்க மாதிரி ஸ்கூல், காலேஜ், கிரிக்கெட், சினிமா, கேஷுவல் லைஃப் தான் லீட் பண்ணாரு. ஆனா காலேஜ்ல இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் அவரோட என்டையர் பாத்தே மாத்திடுச்சு. ஒரு நாள் அவர் ஒரு ஹிந்து மாங்க், அதாவது ஒரு துறவியோட ஸ்பீச்ச அட்டெண்ட் பண்ணாரு. அந்த மாங்க் காமா பேசும்போது கூட்டத்துல இருக்க எல்லாரும் சிரிக்கிறது, ரியாக்ட் பண்றது அப்படின்னு இருந்துச்சு. பட் ஜே மட்டும் சைலண்டா இருந்தாரு. அவரோட இன்னர் வாய்ஸ் அவருக்கு கேட்க ஆரம்பிச்சுது. அந்த ஸ்பீச்ல இருந்த சைலன்ஸ், விஸ்டம் அண்ட் காம்னஸ் அவர் லைஃப ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணிடுச்சு. உடனே யோசிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. என்கிட்ட எல்லாம் இருக்கு. ஆனா இவர் மாதிரி பீஸ் என்கிட்ட இல்ல. அப்பவே ஒரு டிசிஷன் எடுத்தாரு. லண்டன் லைஃப விட்டுட்டு இந்தியாவுல ஒரு ஆசிரமக்குள்ள போய் 3 வருஷம் துறவியா வாழ்ந்தாரு. அவரு கத்துக்கிட்ட லெசன் தான் இந்த திங்க் லைக் எ மாங்க் புக்ல இருக்குது. இது ஒரு மோட்டிவேஷனல் புக் கிடையாது. இது நமக்கு உண்மையை யோசிக்கிற, கத்துக்கிற புக். ஆதர் சொல்றது ரொம்ப சிம்பிள். நீங்க மாங்க், அதாவது துறவி ஆகணும்னு இல்ல. அதுக்கு தேவையும் இல்ல. ஆனா மாங்க் மாதிரி யோசிக்க தெரிஞ்சா உங்க மைண்ட் காமா இருக்கும். லைஃப்ல பீஸ் வேணும்னா வேர்ல்ட மாத்தணும்னு இல்ல. நம்ம மைண்ட மாத்துனாலே போதும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கணும். நாம எல்லாரும் இந்த சொசைட்டி கிரியேட் பண்ணுன ஐடென்டிட்டிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர் ஆகணும், டீசென்ட் ஜாப்ல இருக்கணும், மேரேஜ் ஏஜுக்குள்ளாடி செட்டில் ஆகணும்னு. சொசைட்டி தான் நம்ம லைஃப ஷேப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா, உங்களுக்கு நீங்க என்னதான் விரும்புறீங்க? நீங்க யாரு? நீங்க எத தேடி போறீங்கன்னு கேள்வி கேட்கிறவங்க ரொம்ப தூரமா ஒண்ணும் இல்ல. இத தான் ஆதர் சொல்றாரு. நீங்க யாருன்னு தெரியலன்னா, உங்களுக்கு பீஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு மெடிக்கல் டாப்பர், ஒரு பையன். அவன் வந்து காலேஜ் டாப்பர், மெடிக்கல் சீட் செக்யூர். ஸோ ஃபேமிலி எல்லாம் ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ணாங்க. பட் அவனோட டீப் மைண்டுக்குள்ள ஒரு தாட் வந்துச்சு. இந்த டாக்டர் பார்த்து தான் இவனோட ட்ரீமா. ஒரு நாள் ஃபுல்லா அமைதியா இருந்துட்டு அவனோட இன்னர் வாய்ஸ கேட்க ட்ரை பண்ணான். இன்னர் வாய்ஸும் அவனுக்கு கேட்டுச்சு. டாக்டர் பார்த்து தான் அவனோட ட்ரீமான்னு கேட்டா, அதுதான் இல்ல. அதுதான் அவனோட டர்னிங் பாயிண்ட். அவன் அவனோட ட்ரீமா பார்க்குற ஃபோட்டோகிராஃபிய தேடி போனான். ஸ்டார்ட்டிங்ல ப்ரெஷரா தான் இருந்துச்சு. பட் லைஃப் ஸ்லோலியா பேலன்ஸ் ஆகிருச்சு. அந்த பையன் சக்சஸ ரிஜெக்ட் பண்ணல. அவனுக்கு ஃபுல்ஃபில்மென்ட் வேணும்னு சொசைட்டி டிஃபைன் பண்ண சக்சஸ தான் ரிஜெக்ட் பண்ணான். அவ்வளோதான். ஆதர் சொல்ற முதல் பாதை என்னன்னா, லெட் கோ. நமக்கு செட் ஆகாத ஃபீலிங்ஸ், ஐடியாஸ், எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாத்தையும் லெட் கோ பண்ணுங்க. மாங்க் ஆகும்போது ஆதர் மொபைல், ஃபேஷன், பர்சனல் ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுதான் அவருக்கு ரியல் ஃப்ரீடம குடுத்தது. இது வீக்னஸ் இல்ல. நமக்கு கிளாரிட்டி கிடைக்கிற ஒரு ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் செகண்ட் பாதை. இந்த செகண்ட் பாதை என்னன்னா, க்ரோ. மைண்ட் ஒரு மங்கி மாதிரி. எப்படி மங்கி மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரி மைண்ட் ஜம்ப்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் டு ஃபியூச்சர், ஃப்ரம் ஃபியர் டு ஃபேண்டசின்னு ஆதர் சொல்றாரு. ஆனா அத அப்சர்வ் பண்ணி தான் ட்ரெயின் பண்ண முடியும். மைண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு ஷார்ட்கட் இல்ல. இதுக்கு டெய்லி பிராக்டிஸ் பிளஸ் டிசிப்ளின் தான் தேவை. இதுக்கு ஆதர் சொல்ற டூல்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு மார்னிங் சைலன்ஸ். மார்னிங் வேக்கப் ஆனதும் உங்க மொபைல ஸ்விட்ச் ஆன் பண்ண முன்னாடி ஒரு 5 நிமிஷம் சைலண்டா இருங்க. நெக்ஸ்ட்டு ஜர்னலிங். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. அதுதான் ஜர்னலிங். நெக்ஸ்ட்டு கிராட்டிட்யூட். நம்ம மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ விட்டுட்டு நம்ம மைண்ட்ல பாசிட்டிவ் தாட்ஸ ஃபில்டரா செட் பண்றது தான். ஒரு பொண்ணு டீப்பா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. சடனா அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அவங்க டிப்ரஷன், லோன்லினஸ், ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிட்டாங்க. இது எல்லாம் அவங்க டெய்லி லைஃப் ஃப்ரெண்ட்ஸாவே ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அவங்க மைண்டுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, "நீ போதுமானதாவே இல்ல" அப்படின்னு. அந்த வாய்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல தான் அவங்க ஃப்ரெண்ட் ஒரு லைன் சொன்னாங்க. "அவன் உன்ன விட்டு போயிட்டான். ஆனா நீ உனக்குள்ள இருந்து நீ போயிட்டு இருக்க" அப்படின்னு.
அந்த லைன் தான் அவங்கள ட்ரிகர் பண்ணுச்சு. ஸோ ஜர்னலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. போட்காஸ்ட், சைலன்ட் பிராக்டிஸ் பண்ணாங்க. மைண்ட டீக்ளட்டர் பண்ணாங்க. இப்போ அவங்க காமா இருக்காங்க. சில பாதையில கிளாரிட்டி கிடைக்க லேட் ஆகலாம். ஆனா கிளாரிட்டி வரும்போது லைஃபோட தேவையும் மாறிடும். ஆதர் நெக்ஸ்ட் சொல்ற ஸ்டேஜ் கிவ். உங்களோட இன்னர் பீஸ் புல்ட் ஆகும்போது அத ஷேர் பண்ண வேண்டியது தான் அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப். ஆனா அத ஷேர் பண்றதுக்கு முன்னாடி, உங்களையே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள ஃபில் பண்ணிக்கிட்டு தான் ஷேர் பண்ண முடியும். சர்வீஸ் பண்ணா, உண்மையான சர்வீஸ் தான் பண்ணணும். அதே மாதிரி எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்றதுக்கு நாம பேசணும்னு அவசியம் இல்ல. நீங்க காமா இருந்தாலும், அது அவங்கள கண்டிப்பா இன்ஸ்பயர் பண்ணும். நம்மள்ல சில பேரு என்னதான் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு ஹாப்பியா இருந்தாலும், பட் நம்மளோட பர்சனல் லைஃப் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். ஒரு புயல் மாதிரி தான் லைஃப் போய்க்கிட்டே இருக்கும். பட் வெளிய பப்ளிக்ல நம்மள ஹாப்பியா தான் வச்சுப்போம். நமக்கு பேச தெரிஞ்சிருக்கலாம். பட் நம்ம மைண்ட் சைலண்டா இருக்கான்னு தெரியுமா? இத தான் அதர் சொல்றாரு. உங்களுக்கு நிம்மதி வேணுமா? அப்போ நீங்களே உங்களுக்கு எனிமியா இருந்தா கண்டிப்பா முடியாது. உங்களுக்கு எக்ஸ்டர்னல் காம்னஸ் வேணுமா? அப்போ இன்டர்னல் நாய்ஸ மியூட் ஆகணும். நாம ஒரு டீடாக்ஸ் ரொட்டீன ஸ்டார்ட் பண்ணணும். யோகா, சைலன்ஸ், ஆஃப்லைன் டைம் இப்படி பண்ணிட்டு இருந்தா, எல்லாம் பண்ணுனா நம்ம பேசாம இருந்தாலும் மைண்ட் காமா இருக்கும். இந்த மாதிரி ஆதர் சொல்றது தான் இன்ஸ்பயர் பண்றதுன்னு மக்கள் சொல்றாங்க. இந்த புக்குல கிளைமேக்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கும். கிளாரிட்டி, காம்னஸ், ஃபுல்ஃபில்மென்ட் இது எல்லாம் வேர்ல்டுல கிடைக்காது. நம்ம மைண்டுக்குள்ள தான் கிடைக்கும். உங்களுக்கு துறவி மாதிரி யோசிக்க தெரிஞ்சிட்டா, ஸ்ட்ரெஸ், ஃபியர், செல்ஃப் டவுட் எல்லாம் ஸ்லோவா மெல்ட் ஆகும். நாம எல்லாரும் வேர்ல்ட வின் பண்ண போறோம்னு நெனைக்கிறோம். ஆனா நம்ம மைண்ட வின் பண்ணுனா, வேர்ல்ட வின் பண்ண தேவையே இல்ல. நீங்க மாங்க் ஆகணும்னு யாரும் கேட்கல. ஆனா மாங்க் மாதிரி யோசிக்க கத்துக்கணும். அதுதான் திங்க் லைக் எ மாங்க் புக்கோட முக்கிய கருத்து. உங்களுக்கு காமா இருக்க ஒரே மார்க்கமும் இதுதான். ஸோ இந்த புக் உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல உங்க தாட்ஸ சொல்லுங்க. மறக்காம நம்ம குக்கீஸ் புக்கீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் அழுத்திருங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.